தேவனுடைய மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்திருந்து கீழங்களும் கீர்த்தனைகளும் 6வது பாடலை பாடலாம். போற்றில் ஆண்டோனே சிருஷ்டி கர்த்தாவா வல்லோரே. கீதங்களும் கீர்த்தனைகளை 6 பாடலாம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்த உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால்
கிறிஸ்து திருமணம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஜெபம் பண்ண கடவுள். சகல ஆசீர்வாதங்களுக்கும் காரணரே, உடைய அளவற்ற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல் காத்தருளினீர். இந்த புதிய மாதத்திலும் உடைய கிருபையை வேண்டி நிற்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பித்து செம்மையான பாதையிலே எங்களை நடத்தி அல்ல மன்றாடுகிறோம். பாவத்திற்கும் தீமைக்கும் எங்களை விலக்கி உம்முடைய பிள்ளைகளாய் உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு துணை செய்யும். எங்களுக்காக மரித்து உயிர்த்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டி கொள்கிறோம். தரிசனத்துக்காக வேத பகுதிகள் வாசிப்பேன். நிருபவாக்கியத்துக்கு பதிலாக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தோலை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெரிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுத்த வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோടെ திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்பது வாசிக்க வேண்டிய நிருபவாக்கியத்திற்கு வாசிக்கப்பட்ட பழைய பாட்டின் வேத பகுதி வாசிக்க முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம்
பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் 51ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிறது. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமா, யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றார். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரவி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பார் என்றார். பின்பு அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவின் இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தரை தொழுது கொள்வதற்காக, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக, பரிசுத்த பந்தியிலே திருவிருந்தில் பங்கு கொள்வதற்காக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே இந்த மாதத்தின் முழுமையான ஆசீர்வாதங்களை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இன்று மே 1ஆம் தேதி நம்முடைய VBS ஆரம்பிக்கிறது. இன்றிலிருந்து 10ஆம் தேதி வரை VBS வகுப்புகள் நடைபெறும். 10ஆம் தேதி இரவு கர்த்தர் சித்தமானால் நம்முடைய
நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெறும். ஆகவே விபிஎஸ்க்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் அந்த விபிஎஸ்ல நிறைய பிள்ளைகளை அழைத்து வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஸோ எந்த பிள்ளைகளும் வீட்டில் இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் ஆலயத்துக்கு வந்து சேர வேண்டும். அவங்களுக்கு அந்த 10 நாட்கள் இந்த வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது. அவங்க நல்ல சுகத்தோடு பலத்தோடு வருவதற்கு அவங்க உதவி செய்ய வேண்டும். நல்ல டிராஃபிக் நிறைந்த இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவங்களை பாதுகாப்பாக வர வேண்டும். அவருடைய பாதுகாப்புக்காக, ஆரோக்கியத்திற்காக, எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் விசேஷமாக ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை அதே போல் உங்கள் தெருவில் உங்களுக்கு தொடர்புடைய எல்லா பிள்ளைகளையும் மகிழ்ச்சியோடு முயற்சி செய்து, ஏன்னா அது ஒரு ஊழியம் தான். பிள்ளைகளை அனுப்பி விடுவது ஒரு முக்கியமான ஊழியம் தான். நம்ம பிள்ளைகளை மாத்திரம் இல்லை, மற்ற நம்மோட தொடர்புடைய பிள்ளைகளையும் அனுப்பி விடுங்கள். அப்புறம் அவங்களுக்காக ஜாப் பண்ணுங்க, ஆசிரியர்களுக்காக ஜாப் பண்ணுங்க, டைரக்டர்ஸ்க்காக ஜாப் பண்ணுங்க. இந்த பிள்ளைகள் இந்த 10 நாள் வேத வசனத்தை கற்றுக்கொண்டு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு தட் மஸ்ட் பி சம் இம்பேக்ட். அவங்க லைஃப்ல ஏதாவது சில மாற்றங்கள் இருக்கணும் இல்லையா? ஸோ விபிஎஸ் சக்ஸஸ்னால் என்னன்னா, எது விபிஎஸ் சிறப்பாக நடந்தது அப்படின்னா, அதுக்கு பிறகு ஒருவேளை நீங்கள் போனாலும் அல்லது நாங்கள் இந்த சந்திப்புக்கு போகும்போதோ என்ன பேரண்ட்ஸ் சொன்னோம், முன்னால் என் மகன் பைபிளே வாசிக்க மாட்டாங்க, இப்போ பைபிளை திறந்து வாசிக்காங்க, முன்னால் ஜோப் பண்ண மாட்டாங்க, எனக்கு இப்போ ஜோப் பண்ணுறான், என்ன முன்னால் ஏதாவது சொன்னால் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணீங்க இந்த 10 நாளில், என்ன அருமையாக இருக்காங்க இல்லை அப்படின்னு ஒரு இம்பேக்ட் இருக்காங்க. ஐ திங்க் தட் இஸ் தி சக்ஸஸ் ஆஃப் தி விபிஎஸ். விபிஎஸ் சிறப்பாக நடந்தது என்பதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் அதுதான். பிறகு டான்ஸ் ஆடுறது, பாட்டு படிக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு, நல்லா சாப்பாடு போட்டோம், இதெல்லாம் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். அதெல்லாம் இதுக்கு தான் மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, அந்த பிள்ளைகள் 10 நாள் கழித்து இங்கே உள்ள வேத வசனங்களையும் சொல்லிக் கொடுக்குற காரியங்களையும் பார்த்து போகும்போது அவங்க வாழ்க்கையில் இந்த வேத வசனங்களும் இங்கே சொல்லி கற்றுக் கொடுக்கும் காரியங்களும் ஒரு நல்ல தாக்கத்தை உண்டு பண்ணணும். அதற்காக நம்ம கட்டாயமாக ஜெபம் பண்ணணும். நம்ம பிள்ளைகளை கரிசனையாக அனுப்பி விடணும். எப்படி நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் டியூஷன் அனுப்பி விடுற மாதிரி, அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 10 நாளும் நீங்கள் பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி விடுங்கள். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க அது மாத்திரம் இல்லை, உற்சாகமாக அவங்களுடைய நன்கொடைகளை கொடுக்கலாம். போன ஆண்டே நமக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ப்ளஸ் ஆச்சு அது செலவு. ஆகவே நீங்கள் உற்சாகமாக நன்கொடைகளை உங்களுடைய சபை ஊழியத்திலே கொடுக்கலாம். அது ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப விசேஷமாக ஜோம் பிள்ளைகளை அனுப்பி வைங்க, நல்ல உற்சாகப்படுத்துங்க. ஆசிரியர்களாக அர்ப்பணித்திருக்கிறவர்களுக்காக, டைரக்டர்ஸ்க்காக அர்ப்பணித்திருக்கிறவர்களுக்காக, உதவி செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அந்த மாதம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். தேவனுடைய வார்த்தை கேட்க நாம் ஆயத்தமாக யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 471வது பாடலை பாடுவோம். அருள் மாறி எங்குமாக பெய்ய அடியேனையும் என்கிற பாடலை நாம் பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 471வது பாடல். Oh
நின்றவாறே ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். தந்தையே, எங்கள் எல்லாருடைய சிந்தனைகளையும் எங்களுடைய நாவையும் ஆளுகை செய்யும். உடைய வசனம் ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அந்த வாழ்வையும் அந்த வல்லமையையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் கிருபை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது வெறுமையாய் திரும்பாது. அது எதற்காக அனுப்பப்படுகிறதோ அதை செய்தே திரும்பும் என்று வாசிக்கிறோம். வேத வசனம் பனி போல எங்களுடைய உள்ளங்களிலே இறங்கட்டும் சுவாமி. எங்களுக்கு புதிய பலம் கொடுக்கட்டும், புதிய நம்பிக்கை கொடுக்கட்டும். உங்களுடைய ஆசீர்வாதங்களால் ஒரு ஜனமாகி எங்களை நிரப்பி பலப்படுத்தி நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்களே, நாம் யோவான் என்ற செய்தியின் முன் 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 50வது வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். கிறிஸ்துவுக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாத்தான்களை பார்த்து சொன்னார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னார். ஆகவே இங்கே என்ன நடந்தது என்று இந்த நாம் வாசிக்க கேட்ட இந்த சுவிசேஷ வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மறுநாளிலே அப்படின்னு ஒவ்வொரு நாளை பற்றியாக இருக்கு. 43வது வசனத்தில் அங்கே இயேசு கலிலேயாவுக்கு பிலிப்புவை பார்த்து, நீ எனக்கு பின்னாலே வா என்று சொல்கிறார். பிலிப்பு அவர் இயேசுக்கு பின்னாலே போகிறார். அதுக்கு பிறகு நாத்தான் வேலை, பிலிப்பு நாத்தான் வேலையை பார்த்து, நீ நாங்கள் ஒருத்தரை பார்த்தோம், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சொல்லப்பட்ட ஒருவரை நாங்கள் பார்த்தோம், அவர் நாசரேத்திலிருந்து வந்த இயேசுதான் என்று சொல்கிறார். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானும் ஆகிய இயேசுவே அப்படின்னு சொல்றார். உடனே நாத்தான் சொன்னார், நாசரேத்திலிருந்து யாருக்கு நன்மை உண்டாகுமா அப்படின்னு கேட்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் என்ன கவனிக்க இருக்கிறோம் சொன்னார். என்ன பெரிதானவைகளை நாத்தான்கள் கண்டார், என்ன பெரிதானவைகளை நாத்தான்கள் காண்பார் என்று இயேசு சொன்னார் என்று பார்த்தோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பார். நாத்தான் ஏதோ பெரிய காரியத்தை பார்த்திருக்கிறார், இன்னும் ஏதோ பார்க்க போறார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி நமக்கு சொல்கிறது என்று சொல்லி நாம் கவனிக்க இருக்கிறோம். ஆகவே நாத்தான்கள் பார்த்த பெரிய காரியம் என்ன? இயேசுவிலே நாத்தான்கள் பார்த்த பெரிய காரியம் என்ன என்று சொல்லி நாம் முதலாவது பார்க்க இருக்கிறோம். அது பிறகு நாத்தான்கள் பார்க்க போகிற பெரிய காரியம் என்ன என்று இயேசு சொன்னார் என்று இந்த பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாத்தான்கள் என்ன பெரிய காரியத்தை இயேசுவிடத்திலே பார்த்தார். அன்பானவர்களே, இந்த இடத்திலே நாத்தான்வேல் வரார். நாசரேத்திலிருந்து எது நன்மை வருமா? அவர் பெரிய கேள்வி. நாசரேத்து கலிலேயா பகுதியிலே இருக்குது. அதாவது நீங்க அந்த புதிய ஏற்பாட்டு அந்த படத்தை நீங்கள் பார்த்தால் பின்னால் உங்க பைபிள்ல பின்னால் கீழே யூதேயா இருக்கும், நடுவில் சமாரியா, அப்புறம் மேல கலிலேயா. இந்த யூதேயாவில் உள்ளவங்க எப்பவுமே தங்களை ரொம்ப உயர்வாக நினைத்தாங்க. நாங்க தான் ரொம்ப பியோர் ஜூஸ், யூதர்கள், நாங்க ரொம்ப கரெக்டா இருக்கிற ஆட்கள் அப்படி யூதேயாவில் உள்ளவர்கள் நினைத்தாங்க. அவங்க கொஞ்சம் கல்ச்சர்ட் பீப்புள் என்று சொல்லி யோசித்தாங்க. நாங்கள் ரொம்ப முன்னேறினவர்கள் என்று யோசித்தாங்க. அதே சமயத்தில் சமாரியர்களை கொஞ்சம் தாழ்வாக நினைத்தார்கள். அவர்கள் கலப்பு இனம் என்று யோசித்தாங்க. கலிலேயாவில் உள்ள மக்களை கொஞ்சம் அன்கல்ச்சர்ட் ஜூஸாக யோசித்தாங்க. அதனால்தான் ஒரு இடத்துல வேத புத்தகத்தில் பார்க்கும்போது பேதுருவை பார்த்து சொன்னாங்க, உன் பேச்சு தான் தெரியுது, நீ கலிலேயாவில் இருந்தாலும் தானே. நம்ம ஊர்ல இருந்து நம்ம சென்னைக்கு எங்கேயோ போனோம்னா, இல்லையா, சென்னைக்கோ அல்லது வெளியே எங்கேயோ போனோம்னா உடனே நீ திருநெல்வேலியா அப்படி கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஆக்சென்ட் தெரியும் உங்களுக்கு, நம்ம இழுத்து பேசுறது, நம்ம வார்த்தை, இந்த ஏழை ஓலை எல்லாம் நிறைய இடத்துல தெரியாது. இங்க மாத்திரம் இல்லை, எங்கேயாவது நார்த் இந்தியாவில் பிரசங்கத்துக்கு போனா கூட
அங்க தமிழ் சர்ச்சில் பேசினா முடிஞ்ச உடனே ஐயா உங்களுக்கு திருநெல்வேலியா அப்படின்னு வந்து கேட்டுருவாங்க. ஏன்னா நம்ம ஆக்சன்ஸ் தெரியும் அவங்க. இதே மாதிரி இவன் நாசரேத்துக்காரன் இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேசிட்டு அழைஞ்சாங்க யூதேயாவில் உள்ளவங்க. நாசரேத்து வராங்க. நாசரேத்துல இருந்து என்னப்பா கிடைக்கிறது? அன்கல்ச்சர்ட் ஃபெல்லோஸ், அங்கிருந்து ஏதாவது கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, அப்படி மேசியா வரலாறுனாலும் அவரு யூதேயாவில் தான் வருவாரு. அப்படிதானே தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கு. அவர் பெத்லகேம்ல இருந்தெல்லாம் வரணும், அப்படிலாம் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கு. இப்போ பிலிப்பு வந்து சொல்றாரு அது கலிலேயாவில் இருந்து உள்ள நாசரேத்து இயேசு தான் மேசியான்னு சொல்றாரு. அதுக்கு சான்ஸே கிடையாது. தீர்க்கதரிசனம் அப்படி சொல்லலை. ஐயோ, நாசரேத்து ஒரு அன்கல்ச்சர்ட் ஃபெல்லோஸ் இருக்கிற இடம், அங்கிருந்து ஒரு நல்லது நடக்காது அப்படின்னு யோசித்தாரு. அதை சொல்றாரு, நாசரத்துல இருந்து நன்மை உண்டாகுமா அப்படின்னு சொன்னார். ஆனா பாருங்க, இங்க வந்து பார்த்த உடனே இயேசு சொல்றாரு, இதோ கபடத்தை உத்தம இஸ்ரவேல், நீ வந்து உன்னை நான் பார்த்தேன், நீ அத்திமரத்து கீழே இருக்கும் போதே பார்த்தேன் அப்படின்னா சொன்ன உடனே அதுக்கு பிறகு அவர் ஒரு ஆர்கியூமெண்ட்டும் பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, ரவி நீ தேவனுடைய குமாரன். ரெண்டும் மறந்து போயிடுச்சு. நாசரேத்து ஊர்காரங்கிறது மறந்துச்சு, தீர்க்க தரிசனமும் மறந்து போச்சு. நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொன்னார். என்ன பெரிதை பார்த்தார்? அவர் எதிர்பாராத பெரிய காரியத்தை அவர் பார்த்தார். நாசரேத்திலிருந்து நாத்தான்மே நல்லதை எதிர்பார்க்கிறார். ஒரு அன்கல்ச்சர்ட் ஃபெலோஸ் வாழ்ற இடத்துல இருந்து ஒரு மேசியா வருவார் அவர் எதிர்பார்க்கிறார். தீர்க்க தரிசனம் நியாயப்பிரமாணம் கூட அப்படி சொல்லலை. அதனால நாசரேத்திலிருந்து ஒருத்தர் வர மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் டெஃபினட்டா நம்பினார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே அவர் பார்த்த பெரிய காரியம் என்ன? ஆகவே அவர் எதிர்பாராத ஒரு பெரிய காரியத்தை அவர் பார்த்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியும் மத்தேயு சுவிசேஷத்தை 2ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, அவர் நாசரேத்தில் வாழ்ந்தபடியால் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். வேற ஒன்றும் இல்லை, அவர் பிறந்தது யூதேயா தான், பெத்லகேம் தான். தீர்க்க தரிசனம் கரெக்ட் தான். இதெல்லாம் அவர் பின்னால் தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நாத்தான்வேல் தீர்க்க தரிசனம் கரெக்ட் தான். ஆனால் அவர் நாசரேத்தில் வாழ்ந்ததுனால், நாசரேயன் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இயேசு அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்ததுனால் அவர் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். அன்பானவர்களே, பெரிதானவைகளை காண்பாய் என்று இயேசு சொன்னார். என்ன பெரிதை முதலாவது, இதிலும் பெரிதானது என்ன பெரிதை முதலாவது பார்த்தார் நாத்தான்வேல்? எதிர்பாராத ஒரு அதிசயத்தை அவர் பார்த்தார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த முதலாம் தேதியிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எதிர்பாராத நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். நீங்க பாருங்க, இந்த பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு போறாங்க, தேவாலயத்துக்கு போகிறார். ஜெப வேளையிலே ஜெபிக்க செல்கிறார். ஒரு பிச்சைக்காரனை பார்க்கிறார். அவன் வந்து பார்க்கும்போது ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவன் அவர்களை நோக்கி பார்த்தான். என்னை எங்களை நோக்கி பார் அப்படி சொல்றாங்க. நீங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் எங்களை நோக்கி பார் சொல்றாங்க. ஏதாவது கிடைக்கும் நோக்கி பார்த்தார். எல்லாத்த மாதிரி பிச்சை தான் அவன் பார்த்தான். ஏதாவது கொஞ்சம் ரூபா போட்டு போவாங்க, காசு போட்டு போவாங்க, அப்படி அவன் எதிர்பார்த்தான். ஆனா பாருங்க, பேதுரு யோவானும் இல்ல, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை தருகிறோம், இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட அப்படின்னு சொல்றாங்க. உடனே பிச்சைக்காரன் குதித்து எழுந்து நடந்து போனான் என்று வேதம் சொல்லுது. அவன் எதிர்பார்த்தது வெறும் காசு தான். அன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்தான். ஆனா ஆண்டவர் அவன் உழைப்பதற்கு தேவையான பலன் கொடுத்து விட்டார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலே நாம் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நன்மையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தான் எபேசியருக்கு என்ற நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான அதிசயமான காரியங்களை செய்கிறவரா. நம்ம தேவனுக்கு என்ன பேரா பாருங்க, நாம் வேண்டுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான. என்ன பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. நாம் வேண்டுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் நாம் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பாக ஆண்டவர் செய்கிறார். அதனாலதான் காணாமூர் கல்யாண வீட்டில் இந்த தண்ணி ரசமான உடனே அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொன்னா, பொதுவாக முதல்ல நல்ல ரசம் கொடுப்பாங்க, பிறகு நேரம் ஆக ஆக எல்லா ருசியும் குறைஞ்சு போயிடும். ஆனால் நீர் கடைசி வரை நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே அப்படின்னு சொல்றேன். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நம் ஆண்டவருடைய பண்பு என்னவென்றால், நாம் வேண்டுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக
தருகிற அற்புதமான ஒரு ஆண்டவர். அன்னாளை பற்றி நீங்கள் வேதத்திலே பாருங்கள். அண்ணா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அண்ணா இப்படி ஜெபம், ஆண்டவரே எனக்கு ரொம்ப நாளா பிள்ளை இருக்கு, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தரும், என் நிந்தை போனோம் அப்படின்னா அந்த குழந்தைய உங்க ஊழியத்துக்கு தந்துடுவேன் அப்படி சொன்னார். அன்பானவர்களே, அவருடைய வேண்டுதல் எல்லாம் எனக்கு ஒன்னே ஒன்று போதும் ஆண்டவரே, ஆகவே நீங்க எனக்கு உதவி செய்ய, இந்த நிந்தை நீங்க வேண்டும், எனக்கு நீங்க உத்தரவு தரணும், எனக்கு ஒரு குழந்தை தாங்க ஆண்டவரே. அப்போ அதையும் எனக்கு சும்மா பேர் சொல்றதுக்கு ஒரு ஆள் தான் போதும், அதை கொண்டு கோயில விட்டுறேன், அதை நீங்க வழங்க என்று சொன்னார் என்று அவள் ஜெபித்தாள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை நீங்கள் பார்த்தால் ஆண்டவர் முதலாவது சாமுவேலை கொடுக்கிறார். உடனே சாமுவேலை கொண்டு அவள் ஆலயத்தை விட்டுறார். ஆலய பணிவிடை செய்வதற்காக ஏழு இடத்திலே வசமாக ஒப்புவித்து விடுகிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் சொல்கிறது, அந்நாளை கர்த்தர் கடாட்சித்தார், அவள் 3 குமாரரையும் 2 குமாரத்தையும் பெற்றாள். அவ கேட்டது ஒன்னே ஒண்ணுதான். ஆனா ஆண்டவர் அந்த ஒன்னையும் கொடுத்துட்டு திரும்ப 5 கொடுத்தார். என்ன அற்புதமான ஒரு ஆண்டவர் பாருங்க. இங்கே நாத்தான்மேல் அவன் எதையும் நல்லது எதுவும் எதிர்பார்க்கவில்லை நாசரேத்திலிருந்து. ஆனால் அவன் எதிர்பார்க்காத பெரிய காரியங்களை செய்த அற்புதமான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நாம் வேண்டுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமான அதிசயமான செயல்களை செய்கிறவர் என்று சொல்லலாம். அது மாத்திரமல்ல, இந்த நாத்தான்மேல் எதை கண்டார், என்ன பார்த்தார், என்ன பெரிய காரியத்தை பார்த்தார் என்று சொல்லி நீங்கள் பார்த்தால் இங்க நாத்தான்மேல் வரார். இதுக்கு முன்னால இயேசுவுக்கு நாத்தான்மேலை யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல, நாத்தான்மேலை பற்றி எதுவும் சொல்லலை. பிலிப்பு சொன்னார், இப்ப நாங்க ஒரு ஆளை பார்த்தோம் பாரு, அவர் தான் மேசியான்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் சொன்னபடியெல்லாம் அவர் இருக்கார், நீ வேணா எங்க வா வந்து பார் என்று சொல்லுவார். உடனே நாத்தான்மேல் அப்பதான் அவர் சொன்னார், முதல்ல அது எப்படி நாசரேத்திலிருந்து நல்லது நடக்குமா, நல்லது ஏதாவது அங்கிருந்து வருமா, இவனாவது நல்ல பேர் வருவானா அங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் வர்றார். வந்த உடனே இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே சொல்றார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலர். என்ன சூப்பர் விட்னஸ் பாரு. நாத்தான்மேல் எதை பார்த்தார், அவர் இயேசுவை பார்த்தார். என்ன பார்த்தார்னா, ஒரு நல்ல சாட்சி சொல்ற ஆண்டவர், நற்சாட்சி, தன்னை பற்றி முழுவதும் அறிந்திருந்த நற்சாட்சி சொல்கிற ஒரு இயேசுவை பார்த்தார். நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். என்ன பெரிய காரியங்களை செய்வார், அவர் நல்ல சாட்சி நமக்கு தருவார். இதைத்தான் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19-20 நாம் வாசிக்கிறோம். உங்களை புகழ்ச்சியில் மேன்மையுமாய் வைப்பேன் என்று சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியம் நமக்கு செய்கிறார். என்ன செய்கிறார் என்று சொன்னால், நாம் எதிர்பார்க்காத காரியங்களை செய்கிறார், எதிர்பார்க்காத நன்மைகளை நமக்கு கட்டளையிடுகிறார். அது மாத்திரம் அல்ல, நம்மை புகழ்ச்சியில் மேன்மையுமாக வைக்கிற அற்புதமான ஒரு ஆண்டவர். ஒரு முறை ஒரு ஞாயிறு பாடசாலை டீம், அவங்கள ஒரு பஸ் நிறைய ஒரு 60 பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு வனப்பகுதிக்கு நான் அவர்களே அழைத்து சென்றேன். ஆசிரியர்கள் வந்தாங்க, நான் என்ற மனைவியும் சென்றோம், எல்லாரும் போகும்போது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அதில் டோல்கேட்டில் இருந்துச்சு, அலோவ் பண்ணுறதுக்கு அதில் ஏதோ கொஞ்சம் பணம் கேட்பாங்க, ப்ளஸ் அவ்வளோ எளிதாக அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. உடனே நான் எனக்கு தெரிந்த ஒரு இடத்துல கேட்டேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டேன். அவங்கள எனக்கு தெரியும் நல்லா, அதனால ஒன்றும் செய்யலை. சின்ன துண்டு பேப்பர், இவ்வளோண்டு பேப்பரில் இந்த மாதிரி எனக்கு அறிமுகமான ரொம்ப அருமையான ஒருத்தர் வர்றார். அவர் கூட ஒரு கூட்டம் பேர் வர்றாங்க. அவங்க தயவு செய்து அனுமதிங்க, லெட்டர் படம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன ஸ்லிப் அதில் எழுதி ஒரு கையெழுத்தை போட்டு என்கிட்ட தந்துட்டாங்க. என்னடா இவ்வளோ சின்ன காண்டு தளர்த்துருக்காங்க, இது எவ்வளோ வேலையாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் பையனை வச்சுட்டு அங்கே டோல்கேட்டில் நிப்பாட்டினோடனே இறங்கி போய் இந்த சின்ன துண்டு தாளை அங்கே உள்ள ஒரு திட்ட கொடுத்து, ஐயோ அவர் அனுப்பினாருங்க, என்ன நீதியான ஆளுங்க, அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது அவ்வளவு கரெக்டாக இருப்பார் அப்படின்னு அவர் கதை சொல்றாரு. கவர்மெண்ட் ஆஃபீஸர் அங்கே இருக்கிறவர் அப்படி சொல்றாரு, என்ன அழகான சார் ஆள் சார், ரொம்ப நியாயமான ஆள், கரெக்டாக இருப்பாரு, யார்ட்டையும் காசு பண்ணாரு, ரொம்ப உண்மையான ஆளு, அவரா உங்களை அனுப்பினாரு, போங்க போங்க, டோல் தான் நாங்கள் பார்த்துக்கணும், நீங்க போங்க சார், அவர் உங்களை அனுப்பியிருக்காரு சார், நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ரொம்ப ஆச்சரியமா போச்சுறாரு. இந்த துண்டு தாளுக்கு அவ்வளவு
ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த பகுதிக்கு அவர் ஃபாரஸ்ட் ரேஞ்சராக இருந்து வேலை செய்யும்போது he was such a righteous man. அதனால அந்த வெறும் தாளுக்கும் ஒரு சின்ன கையெழுத்துக்கும் லெட்டர் பட இல்லாத அந்த கையெழுத்துக்கும் அவ்வளவு வேல்யூ இருந்துச்சு. அன்பானவர்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. there was a Christian officer, இயேசுவை நம்புற ஒருத்தர், அவரை பற்றி அங்கே அவர் பேர் ஏதோ வேலையாக ஏதோ ஒன்று, அவர் கிறிஸ்தவர் கிடையாது, கிறிஸ்தவர் அல்லாத ஒருவர், அவ்வளோ உண்மையானவர், அவரை கரெக்டாக இருப்பார், நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பல இடங்களுக்கு எங்களை அழைத்து சென்றாங்க. முக்கியமான இடங்கள்லாம் கொண்டு காட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, என்ன அருமையான ஒரு சாட்சி. ஆண்டவர் நமக்கு என்ன நன்மை செய்கிறார், என்ன பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொன்னால் எதிர்பாராத நன்மைகளை செய்கிறார். அது மாத்திரமல்ல, நற்சாட்சியை தருகிறார். ஆகவே இங்க இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லி இயேசுவே ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பான்னு சொன்னார். என்ன பெரிய காரியம் இன்னுமே பார்க்க போறாரா அந்த நாத்தான்கள்? யோவான் 1:51 வசனத்தை நீங்கள் பார்த்தால் அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னும் அவர் அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும், ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் உன்னை பற்றி சொன்னேன், ஆகவே என்ன பார்த்த உடனே நீ ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டா, நீ தேவனுடைய குமாரன் என்றெல்லாம் சொன்னாய். இதை விட பெரிய காரியங்களை பார்க்க இருக்கிறாய். எதிர்பாராத ஆசீர்வாதத்தை தந்த ஆண்டவர், நம்மை புகழ்ச்சியும் மேன்மையுமாக வைக்கிற ஒரு ஆண்டவர், இன்னும் எதை பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். பாருங்க, பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறது, வானம் திறக்க போகிறது என்று சொன்னார். வேத புத்தகத்துல வானம் திறந்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கவனித்தால் எனக்கு உடனே ஞாபகம் வந்தது என்னன்னா, அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில போய் ஞானஸ்நானம் எடுக்க இறங்குறாரு. அப்போ என்ன செய்யப்பட்டது? வானம் திறந்தது. வானம் திறந்தது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். பிதா சொன்னார், இவர் எந்த நேசகுமாரன். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வானம் திறந்து ஆன்மீக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் மிகுதியாய் நம்முடைய வாழ்க்கையில அருள இருக்கிறார். எதிர்பாராத நன்மைகளை தருகிற ஒரு ஆண்டவர், நற்சாட்சி தருகிற ஒரு ஆண்டவர், வானம் திறக்கப்பட்டு ஆன்மீக நன்மைகளை எப்படி பரிசுத்த ஆவியானவர் அன்று இயேசு கிறிஸ்துவின் மேல் புறாவை போல் இறங்கினாரோ, அதே போல தூய ஆவியானவரால் நம்மை நிரப்பி அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க இருக்கிறார். வானம் திறந்திருக்கிறது என்று சொன்ன உடனே மற்றொரு வேத வசனம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அது மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். அதிலே மல்கியா இப்படி சொன்னார். என்ன சொன்னார் பாருங்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை ஒழிய மாட்டேனோ என்று, ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். அன்பானவர்களே, நாத்தான்களை இந்த நிகழ்வை வைத்து பார்க்கும்போது நமக்கு இப்படி புரிகிறது. எதிர்பாராத நன்மைகள் செய்கிற ஒரு ஆண்டவர், அது மாத்திரமல்ல புகழ்ச்சி மேன்மையாக வைக்கிற ஆண்டவர். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது வானங்களை திறக்கிற ஒரு ஆண்டவர். வானங்களை திறந்து ஆன்மீக நன்மைகளையும் சரீர பிரகாரமான நன்மைகளையும் நிறைவாய் அருளுகிற அற்புதமான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் சொன்னார், நாத்தான்வே, ஆகவே நீ எதிர்பாராத காரியங்களை, எதிர்பாராத நன்மைகளை நீ பார்க்கிறாய். நாத்தான்வே, உன்னை புகழ்ச்சியாக வைத்திருக்கிறேன், உன்னை மேன்மையாக வைத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நன்மையை நான் வருஷிக்க செய்வேன் என்று சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அன்பாளர்களே, அது மாத்திரமல்ல, இந்த வேத வசனத்தை இன்னும் கொஞ்சம் நாம் கவனித்தால், பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து அப்படின்னு இருக்கு. நீங்க ஆங்கிலம் வாசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் வீட்டிலிருந்து போய் பார்த்தால் அதுல நீங்க பார்க்கலாம், மனுஷகுமாரனிடத்தில் இருந்து என்பதல்ல, மனுஷகுமாரன் மேல் என்பதுதான் சரியான அதனுடைய மொழிபெயர்ப்பு. வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரன் மேல் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், அப்படிதான் அதை நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். அன்பானவர்களே, இது எந்த நிகழ்ச்சியை வைத்திருக்கிறது என்றால், நாம் வாசிக்க பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சி.
அந்த பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சியின் அடிப்படையிலே தான் ஆண்டவராகிய இயேசு இதை பேசுகிறார். நான் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சியிலே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இந்த யாக்கோபு அண்ணனுக்கு பயந்து ஓடுறான் பாருங்க. போற வழியில அவன் போகிற வழியிலே அவன் ஒரு கல்லை தலைக்கு வச்சு ராத்திரி படுத்து தூங்கினான். அப்போ ஒரு ஏணி கனெக்ட் பண்ணுது, பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒரு ஏணி கனெக்ட் பண்ணுதான். அப்போ தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக இருந்தார்கள். அன்பான இயேசு என்ன சொன்னார், நாத்தான்மேல் நீ பெரிய காரியத்தை பார்த்தா, இன்னும் பெரிய காரியத்தை பார்க்க போகிறார். என்னவென்றால் the son of man, இந்த இயேசு கிறிஸ்து, he is going to connect the heaven and the earth, பூமியையும் வானத்தையும் இணைப்பதற்காக இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி அன்பார்களே, ஆகவே யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த அதே ஆண்டவர் நாத்தான்மேலிடத்தில் பேசுகிறார். நீ என்னை நீ யூதரின் தேவனுடைய குமாரன் சொல்கிறார், நீ ராஜா என்று சொல்கிறார். ஆனால் not only that, I am the person who is going to connect the heaven and the earth, இந்த உலகத்தையும் அதே போல பரலோகத்தையும் கனெக்ட் பண்ணுவதற்காக இந்த உலகத்திற்கு நான் வந்திருக்கிறேன். You are going to see that, நீ அதை பார்ப்பாய். நாத்தான்மேலுக்கு இன்னொரு பேர் தான் பர்த்தலமேயு என்று சொல்கிறார். இயேசுவின் சீடர்களுக்குள்ளே 12 பேரிலே நாத்தான்மேல் தான் பர்த்தலமேயு என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார். அன்பானவர்களே, இயேசுவின் காலத்திலேயும் அதை தொடர்ந்து எப்படி how the earth was connected with heaven என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே பேதுரு பேசுகிறார். 3000 பேர் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறார்கள். மனிதன் ஆண்டவரை விட்டு வழி தவறி போய்விட்டார், தான் இஷ்டப்படியெல்லாம் நடந்தார். ஆனால் இந்த உலகத்தையும் பரமபிதாவையும் மக்களையும் பிதாவையும் கனெக்ட் பண்ணுவதற்காக, அவர்களை இணைப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே 3000 பேர் சேர்க்கப்பட்டார், 5000 பேர் சேர்க்கப்படுகிறார். ஆகவே திருச்சபை உலகமெங்கும் வளர்ந்திருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்திற்கு இந்த தேசத்தையும் பரலோகத்தையும் கனெக்ட் பண்ணுவது நம்முடைய பகுதிக்கு ஆண்டவர் கிளாரிந்தாவை அனுப்பி வைத்தார். அன்பானவர்களே, சாரை டக்கரை அங்க இருந்து இங்க பண்ணி போயிட்டாங்க இல்ல, ரேடியஸ் ஆண்டவர் அனுப்பினார், கால்கள் ஆண்டவர் அனுப்பினார். They all connected the earth with the heaven. அன்பார்களே, இந்த உலகத்தை பரலோகத்தோடு அவர்கள் கனெக்ட் பண்ணி வைத்தார். அதனால்தான் கல்வி அறிவு இல்லாத நமக்கு கல்வி அறிவு கிடைத்தது, மருத்துவ உதவி இல்லாத நமக்கு மருத்துவ உதவி கிடைத்தது. அன்பார்களே, இப்பொழுதும் அநேக மிஷனரிகள் ஆண்டவருடைய பணி செய்கிறார்கள். ஒன்றும் இல்லாத பகுதிகளிலே, உதவியற்ற பகுதிகளிலே போய் அவர்களோடு பேசி அவர்களையும் பரலோகத்தையும் இணைத்து வைக்கிறார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, we are going to see greater things, that the heaven and earth will be connected through you. அன்பார்களே, இயேசுவின் வழியாக கனெக்ட் பண்ற அந்த செய்தி இந்த உலகத்துக்கு கொண்டு செல்வதனால் பரலோகமும் பூமியும் இணையும் அற்புதமான ஒரு காட்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே வேதம் சொல்கிறது, இந்த இடத்திலே இதிலும் பெரிதானங்களை காண்பார் என்றால் என்ன பொருள்? என்ன பெரிதான காரியங்களை நாத்தான்மேல் பார்த்தார்? எதிர்பாராத நன்மைகளை நாம் காண்பதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார். அன்பானவர்களே, என்ன நன்மையை நாத்தான் பார்த்தார்? புகழ்ச்சியும் மேன்மையுமாக வைப்பேன் என்ற நன்மையை நாத்தான் பார்த்தார். அன்பானவர்களே, என்ன நன்மையை அவர் பார்க்க இருக்கிறார் என்று சொல்லி இந்த அருமையான இடத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, வானம் திறக்கப்படுகிறதை அவர் பார்க்க இருக்கிறார். பரலோக ஆசீர்வாதமான பரிசுத்த ஆவியானவரும் பூலோக ஆசீர்வாதமான இடம் கொள்ளாமல் போக மட்டும் நன்மைகளை அறுவடை செய்யும், அதை சுதந்திரித்துக் கொள்ளும் கிருபை ஆண்டவர் நமக்கு தர இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேற எங்கு நாம் சென்றாலும் we will be seeing the Christ is connecting the heaven and the earth. ஆண்டவர் உலகத்தையும் அன்பானவர்களே பரலோகத்தையும் கனெக்ட் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். திருவிருந்து ஆராதனை அற்புதமான ஒரு ஆராதனை. It connects you and God. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னார், இது என்னுடைய சரீரம் அப்படின்னு சொன்னார், இது என்னுடைய ரத்தம் என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் we are not able to see the Christ in the human form. ஆகவே மனித வர்க்கத்திலே இயேசுவை நாம் பார்க்கவில்லை. அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்தில் கூட நாம் இயேசுவை பார்க்கவில்லை. But we are seeing Christ in the form of the bread and the wine. அன்பானவர்களே, இந்த அப்பத்தின் வழியாய் திராட்சரசத்தின் வழியாய் we are connected with Christ. நாம் இயேசுவோடு நாம் இணைந்து இருக்கிறோம். அன்பானவர்களே, we are here to connect the whole earth with Christ.
ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த உலகத்தை தேவனோடு இணைக்கும் பணியிலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். எங்கு சென்றாலும் ஆண்டவருடைய அன்பையும் பரிசுத்தத்தையும் ஞானத்தையும் வல்லமையும் விளங்க பண்ணும் மக்கள் கூட்டமாக இந்த உலகத்தை தேவனோடு இணைக்கும் அற்புதமான ஒரு பணி. இருந்தவாறு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எதிர்பாரா நன்மைகளை தருகிற அற்புதமான ஒரு ஆண்டவர். உன்னை புகழ்ச்சியில் மேன்மையுமாய் வைப்பேன் என்று சொன்ன அற்புதமான ஒரு ஆண்டவர். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகப்பட்டும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். வானத்தை திறந்து தூய ஆவியானவரை நிறைவாய் அருளி செய்யும் அற்புதமான ஆண்டவர். இயேசுவின் வழியாக பரலோகத்தையும் பூமியையும் இணைக்கும் அற்புதமான ஒரு ஆண்டவர். எங்கு சென்றாலும் தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்பீடுகளை விளங்கச் செய்யும் மக்களாக தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக கடவுளுடைய அன்பையும் பரிசுத்தையும் ஞானத்தையும் வல்லமையும் விளங்க பண்ண ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். நன்றியோடு நான் துதிப்பாடுவே போற்றுகிறோம். நினைக்காத நன்மைகளை செய்ய காத்திருக்கிறவரே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே கர்த்தரை தேடி வந்த ஒரு ஜனத்திற்காக நம்ம ஸ்தோத்திரம். எண்ணடங்கா நன்மைகள் இதுவரை செய்தவரே, நினையாத நன்மைகள் எதிர்பாராத நன்மைகளை செய்ய வல்லவரே ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் அனுப்ப போகிறேன். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் நாங்கள் உம்மோடு உறுதியாக இணைக்கப்படணும். உடைய பரிசுத்தையும் அன்பையும் ஞானத்தையும் வல்லமையும் விளங்கச் செய்யும் மக்களாக உலகத்திலே வாழணும். மால் அருளப்படும் ஆசீர்வாதங்களை, பரலோக ஆசீர்வாதங்களை, பூலோகத்தின் ஆசீர்வாதங்களை நிறைவாக சுதந்திரித்துக் கொள்ளவும் அருள் தருகிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. மறுபடியும் யாரும் எழுந்திருந்து காணிக்கை படைக்கும்படியாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 251வது பாடலை பாடுவோம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா என்கிற பாடலை நாம் பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 251.
ஜெபம் செய்வோம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் அவருடைய கருத்திலே அர்ப்பணிப்போம். பரலோக பிதாவே, அனைத்தும் உடையது சுவாமி, நாங்களும் உடையவர்களப்பா. பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதன் குடிகள் கட்டுரைவைகள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நாளிலே தேடி வந்து ஒரு தினத்திற்காக ஒரு ஸ்தோத்திரப்பா. உழைக்க பலம் தந்தீர், உழைப்பின் பலனை அனுபவிக்க சுகம் தந்தீர், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவன் தந்திருக்கிறீர், ஆரோக்கியம் தந்திருக்கிறீர், ஆலயம் தந்திருக்கிறீர், நல்ல பெற்றோர் தந்திருந்தீர், நல்ல கணவன் தந்திருக்கிறீர், நல்ல மனைவி தந்திருக்கிறீர், நல்ல பிள்ளைகள் தந்திருக்கிறீர், நல்ல திருச்சபை தந்திருக்கிறீர், நல்ல சகோதர சகோதரிகள் தந்திருக்கிறீர், நல்ல நண்பர்கள் தந்திருக்கிறீர், இம்மட்டும் ஜீவன் தந்திருக்கிறீர், பாதுகாத்து வந்திருக்கிறீர், ஸ்தோத்திரிக்கிறோம். உண்ண உணவு தந்திருக்கிறீர், உடுக்க உடை தந்திருக்கிறீர், வாழ்வு தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. துன்பங்களிலே துணை இருந்திருக்கிறீர், ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்ந்து போகும்போது பலப்படுத்தி வருகிறீர், நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வழிகாட்டுதலுக்காக, ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே உடைய திட்டங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி சொல்கிறோம். எம்மற்றும் நடத்திருந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, எதிர்பார்க்காத நன்மைகளை, ஆண்டவரே, சிறப்பான நன்மைகளை எங்களுடைய வாழ்விலே கட்டளையிடப் போகிறபடினால் நமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அன்புக்கு அடையாளமாக, அர்ப்பணிப்புக்கு அடையாளமாக எங்களையும் எங்கள் காணிக்கையும் உடைய கரத்திலே தருகிறோம். பரிசுத்தப்படுத்தி உங்கள் நாம மகிமைக்காக, உங்கள் ராஜ்ய விருத்திக்காக பயன்படுத்துங்க. ஆண்டவரே, வந்திருந்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வேலை செய்கிற மக்களுக்கு பலம் தாங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் தாங்க, குழந்தைகள் முதியோரை காப்பாற்றுங்க. ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே, தங்களுடைய ஆண்டு இறுதி தேர்வு, அரசு தேர்வு எல்லாம் எழுதி ஆண்டவரே ரிசல்ட்ஸ்க்காக எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தாங்க. உயர்ந்த மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற ஆண்டவரை உங்களுக்கு சுத்தமான இடங்களில் அவர்களுக்கு இடம் கிடைக்க, கோர்ஸ் கிடைக்க ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி சொல்கிறோம். தேவனே, நீ பரிசுத்தர், நீ நல்லவர், நீ வாக்கு மாறாதவர், நீ நன்மை செய்கிறவர், நன்றி சொல்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த ஆறாமலே பங்கு பெற்றுள்ள ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் என்னென்ன நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்கிறார்கள், வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமான அதிசயங்களை செய்கிற அற்புதமான ஒரு ஆண்டவர், வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமான அதிசயமான காரியங்களை பிள்ளைகளே நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் வழிநடத்த ஆண்டவரே, இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் சொன்ன ஆண்டவரே, பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவரை தங்களை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, தேவரே, ஆண்டவரே, திருவிருந்திலே நாங்கள் பங்கு பெறும்போது ஆண்டவரே, நீர் எங்களையும் பிதாவாகிய கடவுளை இணைக்கிறீர் என்ற அந்த சத்தியத்தை எங்களுடைய உள்ளத்திலே உணர்ந்து கொள்ளும் கருவை எங்களுக்கு தாங்க சாமி. உடத்திலே உள்ள பரிசுத்தமும், உடத்திலே உள்ள அன்பும், உடத்திலே உள்ள ஞானமும், உடத்திலே உள்ள வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவர்களையும் விளங்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளில் வந்து துவங்க இருக்கிற VBSக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். VBS ஆசீர்வதிங்க. ஏராளமான குழந்தைகளை அழைத்து வாங்க. ஆண்டவரே, ஆசிரியர்களாக தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். வழிநடத்த எல்லா மக்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, ஒரு ஸ்தோத்திரம் உண்மையோடும் அர்ப்பணிப்போடும் ஆண்டவரே இந்த பணிகளை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஆண்டவர் வருகிற பிள்ளைகள் கர்த்தரால் தொடப்படுவதற்கு, ஆண்டவரை பரிசுத்தமாக்கப்படுவதற்கு, நல்ல முன்மாதிரிகளை பெற்றுக்கொள்வதற்கு, வேதத்தின் அடிப்படையில் எது சரி எது தவறு என்பதை கற்றுக்கொள்வதற்கு, அதை சரியான காரியங்களை செய்வதற்கான பலனை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரே உடைய மீட்பை ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு, உடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவதற்கு, சாட்சிகளாய் பலப்படுத்தப்படுவதற்கு ஆண்டவரை இவங்களை எல்லாம் நீ பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்திங்க. ஆண்டவரே, கால சூழ்நிலை, சமூக சூழ்நிலை எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்தாங்க. அதே போல என்னுடைய ஆண்டவருடைய சட்டசபை தேர்தலில் ரிசல்ட்ஸாக நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம். ஆண்டவர் சுத்தமான மக்கள் ஆண்டவரே திருச்சபையும் ஆண்டவரையும் நேசிக்கிற ஆண்டவரை அரவணைத்துக் கொள்கிற மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட நாம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒரு காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உலக சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முழுமையான ஒரு நல்ல சமாதானத்தை ஆண்டவரே நீங்கள் உலகம் முழுவதும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு நாள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான ஆண்டவரே ஆறுதல் தன்னுடைய பலம் தாங்க, உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரை பலகீனத்தோடு சுகவீனத்தோடு இந்த ஆராதனை வந்திருந்தாங்க. ஆண்டவர் தாங்க அவர்களை பலப்படுத்துங்க, சுகப்படுத்தி அனுப்புங்க. ஆண்டவரே, சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். தெய்வீக சுகம் உடைய மக்களுக்கு உண்டாகட்டும் சாமி. ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரத்திலே குணம் உண்டாகட்டும்.
ஆண்டவரே, பாவ பழக்க வழக்கங்கள் அவைகளின் மேல் வெற்றி பெற முடியாமல், ஐயோ இந்த காரியத்தை நான் திரும்ப திரும்ப செய்கிறேனே என்று சொல்லி சோர்ந்து போகிற மக்கள், ஆண்டவரே சுபாவத்திலே ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை நீர் உண்டு பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சாமி. உடைய சரீரத்தையும் உடைய ரத்தத்தையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்போது கிறிஸ்துவின் சாயல் என்னிலே எங்களிலே உருவாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பரிசுத்தமாக்கினோம், கிறிஸ்துவின் சாயலுக்கு பாகங்களை மறுரூபமாக்கினோம். இதை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். புதிய கன மகிமை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமைதியாய் நம்முடைய பாவங்களை நாம் ஒதுக்கிடுவோம். சிந்தையால், பார்வையால், சொல்லால், செயலால் அந்த பிரியமில்லாத செய்த தவறுகளை அவர்களுக்கு மன்னிக்கும்படி ஜெபிப்போம். என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு செவிகொடார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, எண்ணத்தில் உள்ள அக்கிரமமான சிந்தைகள், என்னுடைய தவறான பார்வைகள், அவசியமில்லாத சொற்கள், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னுடைய செயல்கள் என்னை மன்னிங்க என்று ஜெபிப்போம். தேவனே, பாவியாக மேல் கிருபையாயிரும். இந்த பாவ அறிக்கை ஜெபத்தை 3 முறை சொல்வோம். தேவனே, பாவியாக மேல் கிருபையாயிரும். தேவனே, பாவியாக மேல் கிருபையாயிரும். தேவனே, பாவியாக மேல் கிருபையாயிரும். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தானத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்தை மறந்திருந்து தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவங்களை நினைத்து விமோசனம் செய்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து சகல உண்மையிலும் நம்மை நிலைநிறுத்தி உறுதிப்படுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. நம்மை தாழ்த்தி தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து செல்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, சுயநீதி நம்பி நான் என்னுடைய பகுதியில் சேர துணியாமல் என்னுடைய அளவற்ற இரக்கத்தை நாங்கள் சேர்கிறோம். உடைய மேசையில் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்ததல்ல, ஆனால் தேவனை எப்போது இறக்கம் செய்த லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆகியாருக்கும் உள்ள கட்டாளா அந்த அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி உடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவது எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் மாசமாயிருப்பதற்கு ஏற்றுள்ளோம். உடைய சரீரத்தை புசித்த ரத்தத்தை பாராமல் செய்தது. ஆமாம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு ஒருக்கமாக இறங்கி எங்கள் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மைத்தாமே ஏகபலியாக ஒப்புக்கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதால் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நிலைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவு நாங்கள் அதை அனுசரித்து முடியும் தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை கட்டளிட்டாரி. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சீஷரை கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்க, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரை கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சொல்லப்படுவது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளவன் பற்றினார்.